வெல்கம் டு ரங்கஸ் கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம ரங்கஸ் கிளாஸஸ்ல என்ன பார்க்கணும்னா 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ் பொறுத்தவரை 100 மார்க்ஸ். இந்த 100 மார்க்ஸ்ல 20 மார்க்ஸ் வந்து இன்டர்னல்ஸ், அது உங்களுக்கு டீச்சர்ஸே கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கிற 80 மார்க்ஸ் வந்து ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி. அதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்டரி. ரங்கஸ் கிளாஸஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஹிஸ்டரி யூனிட் நம்பர் 5, pastoralists in the modern world. Definition: pastoralists. This unit explains the lives of pastoralist communities who depend on animals for their livelihood. It discusses their migration pattern, grazing practices, and challenges they face due to colonial laws and modern changes. ஒன்றும் இல்லை, pastoralist people people who depend on rearing animals like sheep, goats, camels, and cattle for their livelihood. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து அவங்க வந்து தங்களுக்கு என்ன இருக்கு, அது ஆடு, மாடு, அப்புறம் கேமல், இதெல்லாம் வந்து வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வச்சிருக்காங்க. இவங்களை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி கலோனியல் லாஸ் வருது. அது என்னன்னா ரூல்ஸ் மேட் பை கலோனியல் கவர்மெண்ட் தட் ரெஸ்ட்ரிக்டட் கிராசிங் லேண்ட்ஸ் அண்ட் அஃபெக்டட் பாஸ்டலிஸ்ட் கம்யூனிட்டி. இவங்களுக்கு இது போட்டாங்கன்னா நொமாடிக் லைஃப். நொமாடிக் லைஃப் என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் வாழ்றவங்க. அதாவது அவங்களோட வாழ்வாதாரம் அது உணவுக்காக இருக்கலாம், வாட்டருக்காண்டி இருக்கலாம், எதுக்காண்டிலாம் இருக்கலாம். டிரான்ஸ்ஹியூமன் சீசனலா போவாங்க. எப்படின்னா இப்ப நீங்க ஒரு திருவிழா போயிருப்பீங்க, அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கார மக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகள் வந்து போறவங்க யாரும் பாத்தீங்கன்னா இங்க இருந்தும் வந்து இங்க இருந்து போட்டு போவாங்க. அது நீங்க ஈஸியா அது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அவங்க தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் சீசனலா வந்து இது பண்ணிட்டு போவாங்க. இதுல முக்கியமான 5 கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த 5 கீவேர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, பாஸ்டலிஸ்ட், நொமாடிக் லைஃப், டிரான்ஸ்ஹியூமன் என்ன, கலோனியல் லாஸ் அவங்க வந்து சப்ரஸ் பண்ணிச்சு, அவங்க கிராசிங் ரைட்ஸ் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து எழுதுறதே வந்து ஸ்டோரி மாதிரி தான் எழுதுற மாதிரி. அப்படின்னா உங்களுக்கு மாதிரி ஈஸியா கிடைக்கும். ஹிஸ்டரின்றதே ஸ்டோரி தான். நீங்க ஸ்டோரி எழுதுனா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி கிடைக்கும். ஒரே ஒரு கீ பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஈஸியா நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்து போகலாம், உங்களுக்கு ஈஸியா மார்க்கும் கிடைக்கும். தேங்க்யூ. இது வரைக்கும் நீங்க பார்த்த யூனிட்ஸ்ல ஏதாவது ஒரு யூனிட்ல உங்களுக்கு டவுட் தேவைப்படுது, அது கான்செப்ட் வந்து எனக்கு புரியல அப்படின்னு நீங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதுக்கு நீங்க வந்து டியூஷன் ஒரு மெத்தட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை சார் எனக்கு வந்து மொத்த யூனிட்டுமே வந்து நான் கவர் பண்ணணும், எனக்கு மொத்த யூனிட்டுமே வந்து கவர் பண்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னா எங்க ரங்கஸ் கிளாஸஸ் ஆர்என்டி டீம், ஸ்பெஷல் டீச்சர்ஸ், ஆர்எஃப்சி பேஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் ஆர்எஃப்சி பேஸ் 2.0, ஆர்எஃப்சி பேஸ் ஸ்டாண்டர்ட் கிட்ஸ் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட ஆர்என்டி டீம் வந்து கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே நீங்க வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.